ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, யாராவது ஒருத்தங்க ஒரு அன்பை காணிச்சிட்டா அவங்க நம்மக்கிட்ட உண்மையான அன்போட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில இருப்பாங்க. இப்படி ஒருத்தங்க உங்ககிட்ட அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையான அன்போட தான் உங்ககிட்ட பழகுறாங்களா, பேசுறாங்களா, இல்லைன்னா போலியான அன்போட தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அழகா ஒரு 5 அறிகுறிகளை வச்சு நம்ம ஒருத்தங்க நம்ம கிட்ட போலியான அன்போட இருக்காங்களா இல்லைன்னா உண்மையாகவே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பாருங்க, அன்பு காணிக்கிறவங்க நம்ம மீது உண்மையாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவங்க போலியா இருக்கிறது நமக்கு தெரியாமையே இருக்கும். ஆனா தெரிய வரும்போது மனசு கஷ்டப்படும், வேதனைப்படும். இப்போ இப்படி போலியா இருக்கிறவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வைங்களா, இது லவ்வரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு உறவுகளா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காணிக்கிறாங்க, நீங்களும் அவங்க கிட்ட அன்பை காணிக்கிறீங்க. ஆனா அவங்க கிட்ட இப்போ லவ்வரா இருந்தா நம்ம எதிர்காலத்துல இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையோட பேசுவோம். எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசுறீங்கன்னு வைங்களா, ஆனா அவங்க உங்களை எப்படியாவது டைம் பாஸுக்கு யூஸ் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அவங்க சேர்றதுக்கு நீங்க பேசுவீங்க, நம்ம இப்படிலாம் வாழலாம், இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது எப்படியெல்லாம் நம்ம பிரிவோம் அப்படிங்கிறத அவங்க, நம்ம சேரதுக்கு இந்தந்த தடையெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம சேர முடியாது, நம்மளுக்கு இவ்வளோ சேர்றதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சேர்ந்துருவோம், நம்ம இப்படி வாழலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரவே வராது. இது ஒரு முதல் ரீசனா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி நீங்க இப்போ நல்லா பேசி பழகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீங்க கால் பண்ணா அவங்க எடுத்துட்டு என்ன தெரியுமா பேசுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகளுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா என்ன தேவை இருக்குதோ அதை தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பண தேவை இருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது அன்பா பேசிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க பேசுற அந்த பேச்சுல என்னன்னா பணம், எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது பார்த்துக்கோ, நான் என்ன பண்ண போறேனே தெரியல, நான் அந்த பணத்துக்காக என்ன செய்யனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தேவைகள், நான் எக்ஸாம்பிளுக்கு பண தேவையை மட்டும் சொல்லியிருக்கேன் சரியா, இது எந்த தேவைகளா இருக்கலாம், அதுல தான் அவங்க பேச்சுகள் இருக்குமே தவிர நீங்க அந்த பேசுகிற அந்த வார்த்தைகளை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்க தேவைகளை நிறைவேற்றணும், அதனால அந்த தேவைகளை தான் சுத்தி 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 காணிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்க எக்ஸாம்பிளுக்கு பணத்தை நீங்க பேசுனீங்கன்னா அந்த பணத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பண தேவைகளுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசியிருக்காங்க, பழகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா. இது ரெண்டாவது. மூணாவது, நீங்க நல்லா பேசிட்டே இருக்கீங்க, பழகிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க கால் பண்ணா மட்டும் திடீர்னு எடுத்துட்டு சொல்லுவாங்க, ஏன்னா உங்ககிட்ட இருந்து அந்த தேவைகளை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க. ஆனா பணம் வாங்கிக்கிட்டு உடனே உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனா பாரு, பணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான், இல்லைன்னா பாரு இவன் பணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது பாருங்க. அதுக்காக ரொம்ப நல்லா பேசி பழகி நீங்க கண்டுபிடிச்சிடாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் மணிக்கணக்கா அவங்க அப்படி பேசுவாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் அப்படி பேசிட்டு திடீர்னு உங்களை விட்டு விலக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாலாவது நீங்க பார்க்கும்போது, அவங்க பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு என்னடா பேசுறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா, இப்ப லவ்வரா இருந்தா என்ன தெரியுமா பதில் வரும்,
பாரு, நம்ம பேசி பழகுனது நான் எங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்கோ. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீ பேசாமல் அமைதியாயிரு. எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையாவே மாட்டியிருக்க மாட்டாங்க. சிலவங்க உண்மையாவும் மாட்டவங்க இருப்பாங்க, சொல்லித்தாரேன். அப்போ இப்படி அவங்க சொல்லிட்டாங்களே, அப்போ மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் கால் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் நிறுத்துவீங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு வர இவங்க இன்னும் நமக்கு கால் பண்ணலையே, இன்னும் அவங்க நம்மகிட்ட பேசலையே, என்னதான் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வீட்டை தேடி போனீங்கன்னாலோ இல்லைன்னா கால் பண்ணீங்கன்னாலோ பெரும்பாலும் கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க. மேபி அவங்க எடுத்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பாரு உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் எங்கள் வீட்டில் மாட்டிக்குவேன், அதனால நீ கொஞ்ச நாள் என்னை தேடாத, எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே, என் வீட்டு முன்னே வந்து நிற்கிறீங்க, உனக்கு என்னை மாட்டி விடுறதுல தான் அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட் பண்ணி விடுவாங்க. அதையும் மீறி நான் ரொம்ப அன்பா இருக்கிறேனே, நீ ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லி நீங்க அழுதுனீங்கன்னா அவங்க வாயின் வார்த்தை என்னன்னு இருக்கும், நான் உனக்கிட்ட எதுக்காக பழகுனேன், நான் உண்மையா அன்பு வச்சிருக்கேன்னு நினைச்சியோ, நான் உன்கிட்ட உண்மையா அன்பு வைக்கல, எனக்கு காசு தேவை அதனால தான் பேசுனேன்னு சொல்லி அவங்க வாயிலிருந்தே வார்த்தைகள் வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு உடம்பு தேவைக்காக மட்டும் அவங்க பழகிருப்பாங்கன்னா, நான் இதுக்காகத்தான் பழகினேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ம அவங்கள வெறுத்துட்டு போற மாதிரி உள்ள வார்த்தைகளை பேசி நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அதனால அதே மாதிரி கொஞ்சம் சரி இவங்க இப்ப நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதே டைம் 1 வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு திருப்பி அந்த பர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. பழையபடியும் உங்க தேவைகள் இருக்கும்போது சில உறவுகள் வரும். அப்படி வரும்போது உங்ககிட்ட சொல்லுவாங்க, பாரு நான் உங்ககிட்ட ரொம்ப உன்னையும் மிஸ் பண்றேன், நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிறத இவ்வளோ பிரிஞ்சிருந்த பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பழையபடியும் பேசுவாங்க, பழகுவாங்க. நீங்க நினைக்கலாம், ஓகே அவங்க சரி ஏதோ ஒரு இதுல தவறு பண்ணிட்டாங்க, இப்போ நம்மகிட்ட உண்மையாவே அன்பு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒருவேளை அவங்க உண்மையா அன்பு வச்சுட்டும் வரலாம், இல்லைன்னா அவங்க பார்வைக்கு நீங்க ஏமாறுற ஒரு பொருளாக தெரியலாம், அதனாலேயே அவங்க திருப்பி வரலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஐ கான்டாக்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம், கண் பார்வைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஒருத்தங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா உங்க கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க, நேருக்கு நேரா அந்த ஐ கான்டாக்ட் பண்ணது மாதிரி பார்த்து பேச மாட்டாங்க. இதுலே நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்க பொய் சொல்றாங்கன்னா பெரும்பாலும் அவங்க உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, இல்லைன்னா இடது பக்கமா பார்த்து பேசுவாங்க. அந்த ஐ கான்டாக்ட் இடது சைடா பார்த்து பேசுவாங்க. வலது சைடா ஒருத்தங்க பார்த்து பேசுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க பேசுறாங்கன்னு அர்த்தம். நேருக்கு நேரா கண்கள் பார்த்த வண்ணம் அவங்க பேசுறாங்க, இருதயத்திலேருந்து கலக்கத்தோட பேசுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க சொன்னது அத்தனையும் உண்மை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால இந்த சைன்லாம் இருந்துன்னா கண்டிப்பா அந்த உறவு போலியான உறவு, போலியான அன்பா பழகுற உறவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே போல கணவன்மார்களும் சிலவங்க மனைவிமார்களும் உண்மையாதான் அன்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, ஒரு நேரம் ரொம்ப அன்பா இருக்காங்க, சில டைம் ரொம்ப அன்பு காணிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சில டைம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, கணவன் மனைவிங்கிற உறவு எப்பவுமே உரிமையான உறவு.
அங்கே உண்மையான அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது உங்கள் துணை உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட உண்மையாக அன்பாக இருக்காங்க. அதுதான் சொல்லு. அதுக்காக எல்லா உறவுமே இந்த உலகத்தில் உண்மையாக இருந்த மாதிரி இருக்கும். சில உறவுகள் போலியாகவும் இருக்கும். சில உறவு போலியாக இருந்த மாதிரி இருக்கும், அவங்க உண்மையாக இருப்பாங்க. எதுவையுமே நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. இந்த உறவு நிரந்தரமே கிடையாது. எந்த உறவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆனா இந்த சைன் எல்லாம் இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏமாந்து போயிடாதீங்க. சும்மா இருக்கிறவங்கள போய் செக் பண்றேன்ட்டு செக் பண்ணிட்டு நிற்காதீங்க. இந்த சைன் எல்லாம் இருந்துன்னா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.